வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் வீட்டில் சினிமா பார்த்துட்டு இருக்காரு. ஃபில்ம் இது வாட்சிங் சுவாரஸ்யமாக போகுது. அதில் ஒரு கொடூரமான ஒரு வில்லன், அவன் பெண்களை கெடுக்கிறதுல கொடூரமானவன். எப்படியும் அவங்கள வளைச்சி போட்டு அவங்க வாழ்க்கையை சீரழித்து நாசமாக பண்ணுவான். அது அவனோட பழக்கம். இப்போ என்ன ஆகுது, அவன் இப்படியே பண்ணிட்டுக்கிற அவனுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த படித்த ஒரு இளம் பெண் சிக்கிறான். அவனோட பார்வையில் அந்த பொண்ணு பட்டுடுறான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு திகிருங்குது. ஐயோ, இவங்கிட்ட போய் மாட்ட போகிறாளே அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. டிவியை ஆஃப் பண்ணிட்டார். பார்க்க முடியல அவரால். எழுச்சி வந்துட்டார். இப்படி அடுத்த நாளுக்கு பொண்ணு பேசிட்டு இருக்கிறப்ப இது ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அதில் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இது இல்லை, அவன்கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா அவன் குறி வச்சுட்டான். அவன் அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல என்னால் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாரு, நானும் அந்த படத்தை பார்த்தேன், ஆனால் அவன் அந்த பொண்ணு தப்பிச்சிடுறா, அவங்கிட்ட மாட்டலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொடூரமான ஒரு வில்லன் ஒரு நல்ல ஒரு பொண்ணை குறி வச்சுட்டான், இந்த பொண்ணு அவங்கிட்ட மாட்டிட்டான் அப்படின்னு இருக்கிற அந்த ஃபீலிங்கில் இருக்கிற த்ரில்லிங்கு அந்த பொண்ணு அவகிட்ட தப்பிச்சிட்டாங்கிறதுல இல்லை. அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் அந்த படத்தை பார்க்கவில்லை. எப்படி சரிங்களா? சரி, அப்படியே விட்டுருவோம். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பொண்ணு தன்னோட தம்பியை கூப்பிடுது. ஹீஸ் மேரிட் மேன் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இன் சென்னை. கூப்பிட்டா அவன் ஃபோனை எடுக்கலை. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறான், அப்பவும் தம்பிக்காரன் ஃபோனை எடுக்கலை. இப்படி பார்க்குறா, காலையில் ஃபோன் பண்ணுறா, ஈவினிங் ஃபோன் பண்ணுறான், அவன் 2 நாளாக ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணால் டெல்லி போயிருக்காரு, வரது 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஆனால் 2 டேஸ் கழித்து இதே பொண்ணு ஃபோன் பண்ணுறது அக்காக்காரிக்கு, இந்த மாதிரிங்க என் வீட்டுக்காரங்க தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்குது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் என்னமோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று அடித்து பிடிச்சிட்டு போய் பார்த்தா, இவர் வேலை பார்க்குற இந்த கம்பெனியில் வர்ற வேலை பார்க்குற ஆஃபீஸில் வர்ற பில்லுங்களில் இவர் கிளியர் பண்ணணும். அதில் கான்ட்ராக்டர்ஸ் பில்லு நிறைய வரும். அதை இவர் செக் பண்ணி வச்சுருக்காரு, விசாரிக்கணும் அப்படின்னு. அதை ஒரு பாஸ் பண்ண கிடையாது. ஒரு மாதமாக பெண்டிங் இருக்குது பில்லெல்லாம். அப்போ அந்த கான்ட்ராக்டர் வீட்டுக்கே வந்துட்டு சார், அந்த மாதிரி சார் என்னோடய பில்லு 6 பில்லு இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணின உடனே அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அவர் போனவுடனே அவன் ஒய்ஃப் சொல்லுது, இந்த மாதிரி கேட்டார் பார்த்தீங்களா, இதை சைன் பண்ணுங்க அப்படிங்குது. எங்கள் அண்ணாவும் அப்படித்தான். அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் அவர் சைன் பண்ணுவார். பணம் வீடு கட்டியிருக்காரு, அப்புறம் நிலமெல்லாம் வாங்கியிருக்காரு, 4-5 ஆட்டோலாம் ஓடுது, என் கல்யாணத்துக்கு அவர் தான் பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. இவர் என்ன பண்ணிட்டார், இவர் போய் ஸ்டார்டட் கிளியரிங் ஆல் தி பில்ஸ். 1 பில்லு, 2 பில்லு, 3 பில்லு, 5 பில்லு, 6 பில்லு, 10 பில்லு சைன் ஆகிடுச்சு ஒரு 2 monthsல. கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணி, எங்கே என் பணம் அப்படின்னா, சார் பண்ணுங்க சார், கொடுக்குறேன், என்ன சார் இதில் உங்களுக்கு அதெல்லாம் வரும் சார் சொல்ல இவர் பில்லை சைன் பண்ணிகிட்டே போயிருக்கார். சரிங்களா? கரெக்டாக ஆடிட்டிங் வந்தது, அதுக்குள்ளார 3 மாதத்துக்குள்ளார he was caught. இது ஏன் அப்படின்னா,
ஒரு வில்லன்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா, நல்ல பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறதுல இருக்கிற த்ரில்லிங்கு அந்த பொண்ணு தப்பிச்சிட்டாங்கிறதுல இல்லை. அதே மாதிரி ஒரு தவறுக்கு எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி உண்டு. தவறு உங்களை அந்த தவறு செய்ய தூண்டும். டெம்ப்டேஷன் அதைத்தான் அடக்கணும். அது எப்பவும் எந்த காலத்துலையும் அந்தந்த காலத்தில் அந்தந்த வயசில் எல்லா விதமான டெம்ப்டேஷனும் வருது. அதிலேருந்து தப்பிக்க வேண்டும். ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்கார், தன்னோட ஒரு வீடு, அந்த வீட்டை கட்டுறதுக்கு லோன் போடுறாரு. லோன் போட்டால் ஒரு மாதத்துக்கு இவர் 80,000 rupees he has to repay. மலைக்கிறார் அவர். ஐயோ, ஒரு மாதம் 80,000 எப்படி கட்டுறது அப்படின்னு. ஆனாலும் he took the loan and completed his house construction. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இருக்குது. எப்படி கட்டுறது ஒரு மாதம் 80,000 ரூபாயை? இது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சம்பளம் எவ்வளவு, நம்மளை எவ்வளோ கட்ட முடியும் அப்படி தெரிஞ்சும், இவ்வளவு பணம் வாங்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை செய்வதற்கு மனம் தூண்டும். அதுதான் கவர்ச்சி. தவறுகளுக்கு எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி உண்டு. அதில் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஸ்கூல் படிக்கிறப்பவே ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போகிறது நல்லா தெரியும். ஹோம்ஒர்க் பண்ணாமல் போனோம்னா அடி விழும் அப்படின்னு. வீட்டில் சாயங்காலம் சுற்றுறது, டிவி பார்க்குறது, படுத்து தூங்கிறது, அடுத்த நாள் காலையில் போனோம்னா அடி வாங்கிறது தெரியும். நன்றாகவே தெரியும். டீச்சர் திட்டுவார்னு தெரியும். ஏன் பண்ணுறாங்க? அந்த காலகட்டத்தில் அந்த தவறுக்கு கவர்ச்சி உண்டு. அது த்ரில். ஹோம்ஒர்க் பண்ணாமே ஸ்கூலுக்கு போகிறது. வீட்டில் சமையல் அறையில் அம்மா காசு வச்சுருந்தா திருடாத பசங்களே கிடையாது. அப்பாவோட பாக்கெட்டில் பணம் வச்சுருந்தா எடுக்காத பசங்களே கிடையாது. ஏன் அப்படின்னா, அம்மா திட்டுவாங்கன்னு தெரியும், அப்பா சாத்துவார்னு தெரிஞ்சும் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தவறுக்கு இருக்கும் கவர்ச்சி. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி வருது. காலேஜுக்கு பணம் கேட்கவே வேண்டாம். காலேஜ் கட்டி வச்சுக்கிட்டு சினிமா போல இருக்கிற அந்த ஒரு த்ரில் அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. என்ன பண்ணுறது? அதுலேருந்து தப்பிக்க வேண்டும். ஒரு நாள் காலேஜுக்கு போகாமல் சினிமா போயிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் நெக்ஸ்ட் டே போனீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் எல்லாம் போச்சு. எப்படி கவர் பண்ணுறது அது? ஆனால் அதான் த்ரில்லிங். தவறு. இந்த தவறு எப்பொழுதுமே ஒரு மனிதனை செய்ய தூண்டும். அதுலேருந்து மாட்டாமல் தப்பிக்கணும். இன்னும் சொல்ல போனால் சின்ன விஷயம். காலையில் ஒய்ஃப் சொல்லணும், என் தங்கச்சி பெங்களூர்லேருந்து வரா, கூட்டு வந்துடுங்க போய் அப்படின்னு. கோயம்பேடு போய் பெங்களூர்லேருந்து வரா அப்படின்னா காலை இடத்துல கோயம்பேடு போய் திரும்பி வரதுக்கு 9 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கு. அதுக்கப்புறம் குளித்து சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு 12 மணி ஆகிடும். அன்றைக்கி ஆடிட்டிங் உண்டு தெரியும் அவருக்கு. ஆனாலும் அதே வேலையாக 7 மணிக்கு போய் பஸ்ஸு கோயம்பேடுக்கு போயிட்டு தான் வராரு. ஏன்? he can avoid. he went to late that day for office. ஆடிட்டிங் காத்திருக்காங்க எல்லாரும். இது 12 மணி ஆகி போச்சு. இது அவருக்கு தெரியாதா? தெரியும். நாம் இப்போ கிளம்பினோம்னா திரும்ப ஒருத்தர் லேட் ஆகும்னு தெரியும். ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் சின்ன தப்பு செய்கிறதுல ஒரு த்ரில். அதில் வர டென்ஷனில் அனுபவிக்கிறது ஒரு த்ரில். அப்படி பண்ணக்கூடாது. இதுதான் ஒருத்தர் தன்னோட மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு he asked 2 lakh rupees somebody else. இவனுக்கு போய் 2 lakhs rupees கொடுத்துட்டு எப்படி இதை வாங்கிறது? வேண்டாம் அப்படின்னு அவர் அவாய்ட் பண்ண அந்த ஒரு மனிதர், யாரோ அந்த ஒரு மனிதர் விளம்பரம் பார்க்குறாரு. எங்கள் நிறுவனத்தில் 20% வட்டி, 10% ஊக்கத்தொகை, 5% போனஸ், 35% கொடுக்குறாங்களாம் வட்டி 100க்கு. முடியுமா? ஆனால் ஒரு காலேஜ் பையனுக்கு 2 lakh rupees கேட்ட அவருக்கு தராமல் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் இதில் போடுறாரு. ஆனாலும் அவரோட உள்மனம் சொல்லும், இது ஃப்ராடு கம்பெனி, போனால் தான் தெரியும். ஆனாலும் அந்த தவறை அவர் செய்தார். ஏனென்றால் தவறுகளுக்கு எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி உண்டு. அந்த கவர்ச்சியில் மாட்டக்கூடாது.
10 ஒரு 100க்கு பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா, பர் இயர், பர் ஆனம் எவ்வளோ தராங்க? 11, 12%. இவங்க ஒரு மாசத்துக்கு 35% அப்படின்னு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? கணக்கு போட முடியாது. கொடுக்க முடியுமா? முடியாதுன்னு தெரியும். தெரியாமலாம் யாரும் பண்ணல. தெரியும். கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் அதையே செஞ்சாங்க. அது இப்ப ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரூபாயெல்லாம் சொல்லிட்டு ஓடிட்டாங்க. போச்சு, போனது போனது தானே, அதெல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் நவ் பீப்பிள் ஃபர்காட்டன் இல்லையா? எவ்வளோ காசு போயிருக்கு இதில் தான். ஏனென்றால் தவறுகளுக்கு எப்பொழுதுமே கவர்ச்சி உண்டு. எதில் தான் தப்பு பண்ண கிடையாது, எல்லாம் பண்ணுறாங்க. சின்ன வயசில் வீட்டில் காசு எடுக்கிறதுலேருந்து இன்னும் ஒன்றும் கிடையாது. மொட்டை மாடியில் போய் படிக்கிறப்போ எதிர் வீட்டு பொண்ணு, இவருக்கு ஸ்டடியின் காலேஜ், எதிர் வீட்டு பொண்ணு ஸ்கூலில் 8வது படிக்குது, அதை போய் கையாட்டுவார். நல்லா தெரியும், எங்கள் அம்மாவும் அந்த பொண்ணோட அம்மாவும் பண்ணுன்னு தெரியும், சொல்லுன்னு தெரியும், திட்டுவாங்கன்னு தெரியும். அதை ஏன் செய்கிற? பொண்ணுங்கிட்ட போய் பேசுனா பேசு. அது 15 வயசு, உனக்கு என்ன வயசு ஆகுது? கொஞ்சம் பெரியவன் தானே நீ. அந்த பொண்ணு போய் சும்மா சிங்கலாமா? கூடாதுன்னு தெரியும். ஆனால் அதை போய் வந்து கையாட்டுறது, அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா தேவையற்றது. ஆனாலும் செய்கிறாங்க. என்னடா சும்மா இருக்க முடியாமல் ஏன்டா பொண்ணு கரெக்டாக பண்ணுற கேட்டாங்களா? அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதா? தேவையாது. சின்ன வயசில் வீட்டில் இருந்து காசு எடுக்கிறதுலேருந்து காலேஜில், ஆஃபீஸில், எல்லா காலகட்டத்திலும், எல்லா ஸ்டேஜிலும் எல்லா விதமான தவறுகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை அந்தந்த காலகட்டத்தில் ஒரு லகான் போட்டு இழுங்க. வேண்டாம் சொல்லி பாருங்க, வேண்டாம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஜஸ்ட் கண்ட்ரோல். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களே மாற்றுவீங்க. இதுவே எத்து விட்டு போன கையாட்டினா அப்படின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா ஒழுங்கு அற விட்டுருவாரு. தேவையாது. நீ வந்து அப்பாவோட செல்ல பையன் தானே, ஆனால் அதை ஒத்துக்க மாட்டார் அவர். ஏன்னா திமிரு விடுங்க விட்டு ஓங்கி விட்டுருவார் பழையன்னு. அம்மா சும்மா இருந்திருக்கும். இது தேவையா? இங்கேயும் ஆரம்பிக்குது. ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல், காலேஜுக்கு கட்டை அடிச்சுக்கிட்டு, ஆஃபீஸில் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு, எந்த விதமான ஒரு தவறுகளையும் அது முதல் நம்மளோட முன்னாடி வரும், வந்து நிற்கும். This kind of incidents happens. Situation will present itself. அவாய்ட் பண்ணணும். கான்ட்ராக்டர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா he brings problem. நல்லா தெரியும் இல்லையா? he brings trouble, nothing but trouble. A trouble is knocked at your door. தெரிய வேண்டாமா? தெரியும். ஆனாலும் அதை செய்கிறார்கள். தேவையற்றது. ஆகவே தவறுக்கு இருக்கும் அந்த கவர்ச்சிக்கு அடிமையாகாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி தப்பிச்சுக்கலாம். பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் ஃபார் எ செகண்ட். இது வேணுமா? வேண்டாம்னா வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ லேண்ட் இன் ட்ரபிள். இதெல்லாம் வந்து அன்னெசரி ட்ரபிள்ஸ், அவாய்டபிள் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டீர்கள். சரிங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.